ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து இது போல் வேஸ்ட்டான துணியை வச்சு தான் பெஸ்ட்டான ரீயூஸ் ஐடியாஸ் பார்க்க போகிறோம். இந்த மாதிரியான ஒரு டிஷர்ட் எடுத்திருக்கேன். இதை நல்லா நீட்டாக போட்டுட்டு இந்த அளவுக்கு நான் குறிச்சிக்கிறேன் பாருங்கள். அந்த அளவுக்கு நான் வந்து இதை கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். குழந்தைங்களுடைய ட்ரெஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா சின்னதாக ஆகிடுச்சுன்னா அதை வேஸ்ட்டாக நம்ம தூக்கி போட்டுருவோம். அதை வந்து நம்ம பெஸ்ட்டாக ரீயூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் இதை வந்து கட் பண்ணி எடுத்துட்டேன். இந்த கட் பண்ண இடத்துல மட்டும் நான் தச்சு எடுத்துக்க போகிறேன். வேறு எங்கேயுமே நம்ம தைக்க தேவையில்லை, அங்கே மட்டும் தைச்சா போதும். தச்சுட்டு நான் அடுத்தது இதுக்கு 2 கைப்பிடி வச்சு தைக்க போகிறேன். இப்போ பார்த்திங்கன்னா 2 கைப்பிடி வச்சு தைச்சிட்டேன். இதை வந்து நம்ம ஷாப்பிங் பண்ணுறதுக்கு பேக் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். கடைக்கெலாம் பக்கத்தில் போகிறோன்னா இதை அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த டிப் பிடிச்சிருந்ததுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப் இது போல் ஒரு ஃப்ராக் ஒன்று எடுத்திருக்கேன். இந்த நெட் இருக்குது பார்த்திங்களா, இதை மட்டும் நான் கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். கொஞ்சமாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஒரு அட்டை ஒன்று எடுத்திருக்கேன். இது ரவுண்டு ஷேப்பாக நடுவில் மட்டும் கட் பண்ணி எடுத்துகிட்டு இதை இப்படி வச்சு நான் ஒட்டிக்க போகிறேன். நான் வந்து பெவிபான் போட்டு ஒட்டிக்க போகிறேன். நீங்கள் வேணும்னா ஸ்டாப்லர் பின்னு கூட இதில் அடிச்சிக்கலாம். நான் வந்து பெவிபான் போட்டு இதில் ஒட்டிக்க போகிறேன். இப்போ இது போல் ஒட்டிட்டு பக்கத்தில் மீதி இருக்க துணியெல்லாம் கட் பண்ணி எடுத்துடலாம். இது போல் ஒரு ரிப்பன் எடுத்து பேக் சைடு வந்து நான் ஒட்டிக்க போகிறேன். இது வந்து ஆணியில் மாட்டுறதுக்காக இந்த மாதிரி நான் ஒட்டியிருக்கேன். இப்போ இது பார்த்திங்கன்னா இதுமாரி கம்பல்லாம் நான் இதில் வச்சுருக்கேன். நம்ம வேஸ்ட்டாக தூக்கி போடுற அந்த ஃப்ராக்கில் இருக்க நெட்டு இது போல் நம்ம யூஸ் பண்ணலாம். பிடிச்சிருந்ததுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் டிப்ஸ் என்னென்னா, இந்த மாதிரி அதே ஃப்ராக் தான் எடுத்திருக்கேன். இந்த முன்னாடி இருக்க அந்த பக்கத்தை மட்டும் நான் கட் பண்ணி எடுக்கிறேன். அந்த நெட் இந்த முன்னாடி இருக்க இந்த டிசைனும் கீழே இருக்க டிசைனும் அந்த நெட்டோடு சேர்த்து நான் அப்படியே கட் பண்ணி எடுக்கிறேன். அளவுலாம் கிடையாது, ஒரு தோராயமாக நான் கட் பண்ணி எடுக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா இது ஃபுல்லாக நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். இதை கரெக்ட் பண்ணி நம்ம கட் பண்ணிக்கலாம். இந்தமாரி கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ இதை வந்து 2ஆக மடிச்சிக்கிறேன். நான் மடிச்சுட்டு இந்த ஓரத்துலேயும் மேல் பக்கமும் நம்ம மடித்து அடிக்க போகிறோம். ஓரத்தில் வந்து அடிக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி மேல் பக்கம் இந்தமாரி மடித்து அடிச்சிக்கலாம். நான் அடிச்சிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து இது போல் மடித்து இந்த ஓரத்தில் நம்ம வந்து தச்சுக்கலாம். அதுவும் தச்சிட்டேன். இப்போ கீழ் சைடு நம்ம தச்சு எடுத்துடலாம். இப்போ எல்லா இடமும் நம்ம தச்சு எடுத்தாச்சு. இதை நல்லா நம்ம முன்னாடி திருப்பி எடுத்துக்கலாம். இது போல் நல்லா திருப்பி எடுத்துக்கோங்க. இப்போ இதில் வந்து இந்த மடித்து அடிச்சிருக்க இடத்தாண்ட 2 கயர் போட்டு நான் கட்ட போகிறேன். இந்த மாதிரி இருக்கும். நான் இப்போ பாருங்கள் கயர் போட்டு கட்டிட்டேன். இந்த டிசைனையே வந்து இங்கே வச்சுருக்கேன் நான். இது வந்து ஒரு சுருக்கு பை மாதிரி இருக்கும். அழகான பவுச்சு நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இது மாதிரியான துணியெல்லாம் நம்ம வந்து கடையில் வாங்கினோன்னா ரேட் அதிகமாக இருக்கும். அதோடு நம்ம வீட்டில் இருக்க ஒரு ஃப்ராக்லேயே அழகாக இது போல் தைச்சிக்கிட்டோம். இந்த மாதிரி நம்ம இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். பிடிச்சிருந்ததுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் டிப்ஸ் என்னென்னா, இது போல் நான் ஒரு கிளாத் எடுத்திருக்கேன், துணி எடுத்திருக்கேன். இந்த துணியை இது போல் திருப்பிக்கலாம். திருப்பிட்டு இது போல் மடித்து எடுத்துக்கோங்க. மடிச்சுட்டு இதோட ஒரு ரப்பர் ஒன்று எடுத்திருக்கேன். இந்த மாதிரி இந்த ரப்பரை இதில் வந்து நல்லா போட்டு நம்ம போட்டுக்கலாம். இப்போ இதை நல்லா இழுத்து விட்டுட்டு நம்ம இதை வந்து திருப்பிப்போம். திருப்பிட்டு இது போல் நல்லா இழுத்து விட்டுக்கலாம். நம்ம இதை நான் எதுக்கு யூஸ் பண்ண போகிறேன்னா, நம்ம வீட்டில் வந்து கிரைண்டர்லாம் இருக்கும். அதை வந்து நம்ம மூடாமல் வச்சா தூசி படியும். அதனால் அது மூடுறதுக்காக நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். வேஸ்ட்டாக போடுற இந்த துணியை இது போல் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து அப்படியே இருக்கும். ஒன்று தூசிலாம் ஆகாமல் அப்படியே இருக்கும். நம்ம வந்து யூஸ் பண்ணும்போது மட்டும் எடுத்துகிட்டு யூஸ் பண்ணிவிட்டு இதே போல் திரும்பவும் க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். எந்த டிப் பிடிச்சிருந்ததுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப் என்னென்னா, இது போல் ஒரு டிஷர்ட் எடுத்திருக்கேன். இது வந்து எங்கள் பெரிய பாப்பாவுது. அந்த டிஷர்ட்டை வந்து எங்கள் சின்ன பாப்பாவுக்கு வந்து ஒரு சாக்ஸ் மாதிரி தைக்கலான்னு இருக்கேன். அளவுக்காக இந்த துணி தான் நான் எடுத்திருக்கேன். இப்போ இதை வந்து நம்ம நல்லா மடித்து போட்டுக்கலாம். இந்த டிஷர்ட்டை இப்படி 2ஆக மடித்து போட்டுக்கலாம். நல்லா கரெக்டாக நம்ம வந்து மடித்து போட்டுப்போம். இப்போ இதை நம்ம மடித்து போட்டாச்சு. அடுத்து இதை வந்து இதையும் இந்த மாதிரி நம்ம மடித்து போட்டுக்கிறோம். அதையும் நம்ம வந்து கரெக்டாக மடித்து போட்டோன்னா நம்ம வந்து அளவு எடுத்து தைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது வந்து ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். நீங்கள் வந்து கஷ்டமாக இருக்கும் அப்படிலாம் நீங்கள் எதுவும் வந்து நினைக்க வேண்டாம். இப்போ நான் கீழே இங்கே குறிச்சிக்கிறேன் பாருங்கள், அங்கேயும். அதுக்கப்புறமா இதை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே தான் வச்சு தைக்க போகிறோம். ஏன்னா நம்ம சாக்ஸ் தைக்க போகிறோம்ல, அதுக்காக. இப்போ நான் கட் பண்ணுறேன் பாருங்கள், இந்த மேல் சைடு கட் பண்ணுறேன் இதை. அதுக்கப்புறமா இது வந்து இந்த பக்கமாக அளந்துருக்கோம் பார்த்திங்களா, இந்த கீழ் சைடு குறிச்சிருக்கோம் பாருங்கள், அங்கே வந்து கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன் இந்த வி ஷேப்பில். இது வந்து ஈஸியாக நம்ம தச்சிடலாம், ரொம்ப கஷ்டமாலாம் இருக்காது.
இப்போ நம்ம எங்கேயுமே தைக்கிற வேலை இருக்காது. இந்த வி ஷேப் இருக்குது பார்த்தீங்களா, அங்கேயும் மேலே இப்படி மடித்து அடிக்கிறது தான் நம்மளுக்கு வேலை. கீழே இந்த இடத்தாண்ட கூட நம்ம அடிக்க தேவையில்லை காலுக்கு, ஏன்னா அங்கே வந்து ஏற்கனவே தச்சிருக்கிறதுனால நம்மளுக்கு அது அங்கே தைக்க தேவையில்ல. இது போல் மடித்து அடிச்சுட்டு ஒரு எலாஸ்டிக் வச்சுட்டோன்னா அழகான ஒரு சாக்ஸ் கிடச்சிரும். இங்கே நம்ம மடித்து அடிக்கிற வேலையும் இல்லை, அதனால் ரொம்ப ஈஸி இது. நான் வந்து இதை தச்சுட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ வந்து நான் இதை தச்சுட்டேன். ரொம்ப ஈஸியாக இதை நம்ம தச்சுட்டோம். எங்கேயுமே நம்ம தைக்கிற வேலை இல்லை. இங்கே கீழேயும் மேல் சைடும் மட்டும்தான் தைக்கிற வேலை. இது போல் பெரிய பசங்களுடைய துணி வந்து பத்தலை அப்படின்னா, சின்ன பசங்க உங்கள் வீட்டில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இது போல் சாக்ஸ் மாதிரி நீங்கள் தைக்கலாம். அடுத்தது இது போல் ஒரு ஷால் ஒன்று எடுத்திருக்கேன். இந்த ஷாலோட 2 பாக்ஸ் எடுத்திருக்கேன். இந்த ட்ரெஸ்லாம் வாங்கினா வரும் பார்த்திங்களா, அந்த பாக்ஸ். இதை நல்லா வந்து நான் விரித்து போட்டுக்கிறேன். இப்போது இந்த பாக்ஸ் வச்சு உங்களுக்கு நான் அளந்து காமிக்கிறேன் பாருங்கள். அதேமாரி நம்ம இதை அளந்து எடுத்துக்கலாம். 3 சைடும் துணி இருக்கணும், ஒரு சைடு துணி இருக்கக்கூடாது. அந்த மாதிரி அளந்து எடுத்து மீதி துணியை நம்ம கட் பண்ணி ஃபுல்லாகவே எடுத்துடலாம். இப்போது நான் இதை கட் பண்ணி எடுத்துட்டேன், நீட்டும் கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போது வீடியோவில் காட்டுற மாதிரி இது பாருங்கள், இந்த மாதிரி மடித்து போட்டு நான் கிளிப்பு குத்திக்கிறேன். இப்போ இது எதுக்காக இந்த கிளிப்பு குத்துறேன்னா, நம்ம தைக்க போகிறோம், தைக்கும் போது இது நழுவி நழுவி போகக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இதில் இந்த மாதிரி வச்சு நம்ம கரெக்ட் பண்ணி கிளிப்பு குத்திக்கிறோம். நல்லா நீட் பண்ணி கிளிப்பு குத்திக்குங்க, அப்போ தான் எங்கேயுமே வந்து நழுவி போகாது, கரெக்டாக எல்லா பக்கமும் ஈவனாக இருக்கும். நான் இந்த மாதிரி கிளிப்பு குத்தி முடிச்சிட்டேன். இப்போ இது வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். நம்ம தச்சு முடித்ததுக்கப்புறமா இது போல் தான் இருக்கும். நான் ஊசி நூல் போட்டு தச்சுக்கிறேன். உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக நான் ஒயிட் கலர் நூல் போட்டு தச்சுக்கிறேன். நீங்கள் இதே கலர் நூல் போட்டு கூட தச்சுக்கலாம், துணி கலர் கூட போட்டு தச்சுக்கலாம் நம்ம. இப்போ நான் இதை தைக்கிறது எப்படி தைக்கிறேன்னா, வெளி சைடு துணிலேயும் அந்த அட்டையிலையும் மட்டும்தான் இந்த ஊசியை வச்சு குத்தி தைக்கிறேன். உள் சைடு இருக்க அந்த துணியில் வந்து நான் தைக்கலை. இதை வந்து நான் மடித்து கிளிப்பு குத்துறதுக்காக தான் மடித்து நான் வந்து இதை வச்சுருக்கேன். அதனால் நீங்கள் உள் சைடு வந்து துணியில் தைக்க வேண்டாம், அப்போ தான் அது அழகாக இருக்கும். நான் வீடியோவில் காட்டுற மாதிரியே தைச்சி எடுத்துக்கோங்க ஃபுல் சைடு. இப்போ நான் எல்லா பக்கமும் தைச்சி முடிச்சிட்டேன். இப்போ எல்லா பக்கமும் தைச்சி முடித்ததுக்கப்புறமா இதை நல்லா இந்த மாதிரி வச்சுட்டு இன்னொரு அட்டையை கொஞ்சம் தூரம் தள்ளி வச்சு நம்ம அதே மாதிரி கிளிப் போட்டு தைச்சி இதை எடுத்துக்கலாம். இதை தைச்சா மாதிரி இதையும் நம்ம தைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நான் ஃபுல்லாக தைச்சி முடிச்சிட்டேன். இந்த மாதிரி தான் இருக்கும். மீதி துணியை நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். இதோட ஒரு வளையல் ஒன்று எடுத்து அதில் உள்ளே விட்டு நல்லா இதை வந்து நான் கட்டிக்க போகிறேன். நூல் வச்சு தான் நான் கட்ட போகிறேன். இதை நல்லா கட்டிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோவில் உங்களுக்கு உடனே வரும். நம்ம சேனலில் நிறைய ரிவ்யூஸ் ஐடியா கிராஃப்ட்ஸ் வீடியோவில் நான் போட்டிருக்கேன், நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். இப்போ இதை வந்து நல்லா நம்ம கட்டிட்டோம். இந்த நூலை கட்டிட்டு நூலை வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், இதில் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் துணி இருக்குது, அதை நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த மாதிரி கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா இதை நான் வந்து எங்கே மாட்ட போகிறேன்னா, நம்ம வந்து ஜன்னலில் கூட மாட்டிக்கலாம், அப்படி இல்லைன்னா ஒரு ஆணியில் மாட்டிக்கலாம். நான் உங்களுக்கு வீடியோவில் காமிக்கிறதுக்காக இந்த மாதிரி மாட்டி வச்சுருக்கேன். அது மட்டும் இல்லாமல் துணியும் அடுக்கி உங்கள்கிட்ட காமிச்சிருக்கேன் நான். இது போல் 2 தான் செய்யணும்னு இல்லை, நீங்கள் 3 4 ரேக் மாதிரி நீங்கள் செஞ்சுக்கலாம். இந்த மாதிரி ஷாலில் தான் செய்யணும்னு இல்லை, நீங்கள் வந்து வேஸ்ட்டாக இருக்க சாரியில் கூட செஞ்சுக்கலாம். இதை உங்களுக்கு இது வந்து தக்கையாக இருக்குது, கீழே வந்து பிஞ்சிடும் அப்படின்னு நீங்கள் நினைக்க தேவையில்ல, நல்லாவே இருக்கும். அப்படி உங்களுக்கு பயமாக இருந்ததுன்னா அந்த அட்டையோட உள் சைடு இன்னொரு அட்டையை நீங்கள் வச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.